வணக்கம். இந்தியா எக்கானமில மட்டும் இம்ப்ரூவ் ஆகலைங்க. டயபெட்டிக் ஸ்டேட்டஸ்லயும் தான். இந்தியா இஸ் அ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். அப்படின்னா என்னன்னா, வேர்ல்ட்லயே டயபெட்டிக் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறது இந்தியால தான். ஸோ மோர் தென் 101 மில்லியன் பாப்புலேஷன் 101 மில்லியன் பாப்புலேஷனுக்கு மேல டயபெட்டிக்கால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் ஆர் ஸ்டில் இன்க்ரீசிங். இன்னும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதே போல இந்தியால 8ல் ஒருத்தருக்கு ஒன்னா டயபெட்டிஸோ இல்ல ப்ரீ டயபெட்டிஸோ இருக்கு. பயமா இருக்குல்ல? ஏன் இது நடக்குது? இவ்ளோ இன்சிடென்ட்ஸ், இவ்ளோ எபிடமிக்கா டயபெட்டிக் மாறுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். நம்ம ஜீன்லயே டயபெட்டிஸ்க்கு ப்ரீடிஸ்போஸ்டு தான். அப்படின்னா என்னன்னா, இதை தர்ஃப்டி ஃபீனோடைப்னு சொல்றோம். அதாவது சாப்பிட்ற உணவெல்லாம் நம்ம உடம்புலயே ஸ்டோர் ஆகிற டைப் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஃபேட்டு, சுகரு எது சாப்பிட்டாலும் உடனே டக்குன்னு நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ப்ரொமோட் பண்ணும். ஸோ நமக்கு ஜெனட்டிக்கலாவே இதுக்கு நம்ம வந்து ப்ரோன் தான். அதே போல் இந்த அர்பன் லைஃப் ஸ்டைல், செடன்ட்ரி ஹேபிட்ஸு. ஸோ இப்போ எப்படி ஆஃபீஸ் ஒர்க்லாம் அதிகமாகிடுச்சோ, டெஸ்க் ஜாபு, அதே மாதிரி லாங் ஸ்க்ரீன் டைமு, எப்போ பார்த்தாலும் ஃபோனு, டிவி இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இதை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ நாம் வந்து நல்ல மசில்ஸாக யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் நம்ம அதை எக்ஸசைஸை ட்ரை பண்ணுறதே இல்லை. இது ஒரு காரணம். அதே மாதிரி அன்ஹெல்தி டயட் பேட்டர்ன். ஸோ அன்ஹெல்தி டயட் பேட்டர்னா நாம் எடுக்கிற உணவு எப்படி இருக்குன்னா, ரிச் அண்ட் ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸு, அதே மாதிரி ஃபைபரே இல்லாமல் இருக்கிறது, ஆடட் சுகர்ஸு, டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவு, இந்த சீட் ஆயில்ஸு, இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஃபைபர், புரோட்டீன், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இது வந்து அன்ஹெல்தி டயட்டாக இருக்கிறனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொமோட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒபசிட்டி, டாக்ஸிக் பெல்லி ஃபேட். உங்கள் தொப்பை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் தான் இருக்குது எல்லா டாக்ஸின்ஸும். ஸோ அதை வந்து குறைக்கிறது, இந்த விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல. இந்த விசரல் ஃபேட்டு டெபாசிஷன், நம்ம சாப்பிட்ற உணவு ஃபேட்டு, குளுக்கோஸ் எல்லாமே வந்து அங்கே விசரல் ஃபேட்டை உறுப்பை சுற்றி டெபாசிட் ஆகிறதுனால வர இன்ஃப்ளமேஷனில் தான் நீங்கள் எல்லா க்ரானிக் காம்ப்ளிகேஷன்ஸும் பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டெப்ரிவேஷன். எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் சுற்றுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியறதில்ல. ஸோ அதிக ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த கார்டிசோல் ப்ரொடியூஸ் ஆகிறனால நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. அதே போல் புவர் ஸ்லீப்பும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ப்ரொமோட் பண்ணுது. அதே போல் நமக்கு நம்மளால உருவாக்குன ஆனால் நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபேக்டர் என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸு. ஸோ எங்கே பார்த்தாலுமே ஏரில், வாட்டரில், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட் பேக்கேஜிங்லேருந்து எல்லாத்துலேயுமே, தண்ணியில் எல்லாத்துலேயுமே பொல்யூட்டன்ஸ் இருக்குது. ஸோ பொல்யூட்டன்ஸு, உங்களோட ஹார்மோனல் டிஸ்ரப்டர்ஸு, எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸு, ஹெவி மெட்டல்ஸு எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ இது உண்டு பண்ணுற டேமேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த் டிஸ்ரப்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கட் மைக்ரோபயோமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அதோட பேரியர் அஃபெக்ட் ஆகி லீக்கி கட் இன்டியூஸ் ஆகுது. இந்த லீக்கி கட் மூலமா டாக்ஸின்ஸ்லாம் உள்ள வரனால அது இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணி உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உண்டு பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது டயக்னோஸ் பண்ணுறதும் லேட்டு. அதே மாதிரி சில டைம் அந்த அவேர்னஸும் நமக்கு கம்மியாக இருக்குது. என்னன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கிறதே தெரியாமல் வாழ்கிறாங்க. அப்படியே அவங்க ட்ரீட்மெண்ட் போனாலும் ஒன்னா அது வந்து வேற காரணமா பார்த்து அதை ஒன்னா டயக்னோஸ் ஆகாம போயிடுது, இல்லைன்னா மிஸ்டயக்னோஸ்ட், இது வேற காரணத்தினால வந்துச்சு, இந்த மாதிரி மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ல நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்றது. ஸோ அதே மாதிரி அவேர்னஸும் உங்களுக்கு கம்மி தான். ஸோ இதை பத்தின விழிப்புணர்வே ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம மக்களிடையே. அதே போல ஓவர் ரிலையன்ஸ் ஆன் மெடிகேஷன். நம்மளோட மைண்ட் செட்டே எப்படின்னா, நமக்கு ஒரு வியாதினா, ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா என் வேலை முடிஞ்சுது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இப்பயுமே ஓபியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற மாத்திரையை தான் சாப்பிட்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம சொன்ன எந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்னையும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஹிண்ட்ரன்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்ச்சர், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிட்ணும், ஒரு செலிப்ரேஷன்னா கூட நல்லா கார்போஹைட்ரேட் ரிச்சா ஸ்வீட்ஸ் எடுக்கிறது, ஃபுட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக தான் சாப்பிடுவோம், கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறது. ஸோ ஃபுட்டையே ஒரு எமோஷனாக பார்க்கறது, வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தானே, சாப்பிடக்கூட முடியலன்னா நான் ஏன் வாழணும், இப்படியே எமோஷனலாக பேசி ப்ராக்டிக்கலாக லைஃப் ஸ்டைலை என்ன பண்ணணுங்கிறத பற்றியே யோசிக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் அண்டர் டெவலப்டாக இருக்கவங்கலாம் வந்து அன்னைக்கு சாப்பிடணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதோட போயிடுறாங்க. அந்த ஃபியூச்சர் ஹெல்த்தை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை.
ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் டயபெட்டிஸ் ஹிட்ஸ் அஸ் ஹார்டர் அண்ட் யங்கர், அதாவது சின்ன வயசுலேயே சர்க்கரை வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் ஹார்ஸ் ட்ரூத் என்னன்னா நிறையா டயபெட்டிக் பாப்புலேஷன், கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, பிளைண்ட்னஸ் அதிகமாக இருக்குது, நாம் ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற ஓவரால் பட்ஜெட்டுமே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு காரணத்தையா பிளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை. ஸோ டார்கெட் த ரூட் காஸ். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை அடாப்ட் பண்ணுங்க. ஈட் ஹெல்த்தி, மூவ் ஃப்ரீலி, ஸ்லீப் வெல், மேனேஜ் ஸ்ட்ரெஸ். எல்லாத்துக்கு மேலே உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க.